அன்னைக்கு சனிக்கிழமை வந்து சப்பத் நாள். அந்த சப்பத் நாள்ல வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க யாரும். ಸಬ್ಬತ್ ದಿನ ಅಂದ್ರೆ ಶನಿವಾರ ಬಂದು ಯಾರು ಯಾವ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಬಾರದು. அங்க வந்து ஒரு ஸ்திரியை வந்து பிசாசு 18 வருஷமா அந்த பிசாசு வந்து ஒரு ஆவி அந்த ஸ்திரியை வந்து கூனி ஆக்கிருச்சு. அப்படியே அவங்க வந்து கூனாவே இருந்தாங்க. அப்படியே ஒரு அவங்கள வந்து எலும்பி நிமிந்து பார்க்க முடியாது அப்படி இருந்தாங்க ஒரு சிஸ்டர். ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಬಂದು ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬಂದು 18 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸೈತಾನನು ಆಕೆಯನ್ನ ನೆಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲದ ಹಾಗೆ ಬಗ್ಗುವಂತೆ ಮಾಡಿದ್ರು. சோ பாருங்க அங்க 11வது வசனத்தை படிப்போம். 13வது அதிகாரம் 11வது வசனம் சிஸ்டர். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இந்த பலவீனப்படுத்துற ஆவி அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா பலவீனப்படுத்துற ஆவி வந்து அந்த சிஸ்டர் வந்து 18 வருஷமா தாக்கி கொண்டிருந்தது. ಅಲ್ಲಿ 11ನೇ ವಚನ ನೋಡಿದ್ವಿ. 18 ವರ್ಷದಿಂದ ದೆವ್ವ ಹಿಡಿದು ಮೈಯಲ್ಲಿ ರೋಗವುಳ್ಳ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಇದ್ದಳು. ಆಕೆಯು ನಡು ಬಗ್ಗಿ ಸ್ವಲ್ಪವಾದರೂ ಮೈಯನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಲಾರದೆ ಇದ್ದಳು ಅಂತ ಹೇಳಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಾನು ನಿನಗೆ ದೆವ್ವ ಹಿಡಿದಿಲ್ಲ ಅವಳಿಗೆ. ಸ್ಪಿರಿಟ್ ಸೈತಾನ ಆತ್ಮ ಏನ್ ಮಾಡಿದೆ ಅವನಿಗೆ ಅವಳನ್ನ ಆತರ ಬೆಂಡ್ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟಿದೆ. ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಆತ್ಮ ಬಂದು ಅವಳನ್ನ ಬೆಂಡ್ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟಿದೆ. சோ அவ வந்து வந்திருக்கா. ஏன்னா அவ வந்து இதுக்கு வந்திருக்கா. இங்க அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கா. அன்னைக்கு அவಳು ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. சர்ச்னா என்னது பழைய ஏற்பாட்டின் அந்த இது சினகாக்கு வந்திருக்கா. சோ அப்போ ஆண்டவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு? 12வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரியே, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. ஃப்ரீ ஆஃப் யுவர் டிசபிலிட்டி. சோ நீ வந்து உன் பலவீனத்திலிருந்து நீ வந்து விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ಯೇಸು ಹೇಳ್ತಾದ್ರೆ ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಿಂದ ನೀನು ಬಲವನ್ನ ಹೊಂದಿದೆ, ನೀನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾದ್ರೆ. அப்படியே அவ மேல கை வைக்கிறார் ஆண்டவர். அவ மேல கை வச்ச உடனே அவளுக்கு சரியாயிருது. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த இடத்துல அந்த கூடி இருக்காங்க. ஐயோ 18 வருஷமா பிசாசு பிடியில இருந்த இந்த சிஸ்டருக்கு வந்து விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ಅಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಾದ. ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ಸಹ 18 ವರ್ಷದಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಸ್ತ್ರೀಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿತು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுல என்ன அநியாயம்னா அங்க ஒரு கேங் இருக்குது. அந்த கேங் என்ன சொல்லுது? ஐயோ வேலை செய்யக்கூடாது, இன்னைக்கு போயிட்டு நல்லது, இன்னைக்கு போய் பண்ணிட்டாரு, இது வேற மத்த 6 நாள் இருக்குது, 6 நாள் போய் பண்ணிருக்கலாம், ஏன் இன்னைக்கு பண்ணாரு அப்படின்னு ஏசப்பாவை குறை சொல்றாங்க. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಒಂದು ಗುಂಪು ಇದೆ. ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವತ್ತು ಸಬ್ಬತ್ ದಿನ ಆಗಿದೆ, ಇವತ್ತು ಯಾರು ಏನು ಮಾಡಬಾರ್ದು, ಇಂಥ ದಿನದಲ್ಲಿ ಇವರು ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದ್ರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அந்த சர்ச்சோட லீடர் வந்து அப்படி சொல்றாரு. ಆ ಸಭೆಯ ಮುಖ್ಯಸ್ಥ ಬಂದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப யாரு வந்து பிடியில இருக்கிறா? அந்த சிஸ்டரா, அந்த லீடரா? யார் பிடியில இருக்கிறா? யார் பந்தனத்துல இருக்கிற பாண்டேஜ்ல? அவர் தான் பெரிய ஆவிக்குரிய பாண்டேஜ்ல அவர் இருக்கிறார். ಅವರು ಆತ್ಮಿಕ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಬಂದು ತುಂಬಾ ಭಾರವಾಗಿದ್ದಾರೆ. சோ ಭಾರ ಅಲ್ಲ, ಅವರು ಬಂದು ಅಡಿಮೆ, ಅವರು ಅಡಿಮೆ ಆಗ್ತಿದ್ದಾರೆ. ಅವರು ಆ ಒಂದು ಸೈತಾನ ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಅವರು ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದಾಗಿದೆ. சோ அதனால ಅವರು தான் நிஜமான அடிமை. ಅವರೇ ಬಂದು ನಿಜವಾದ ಗುಲಾಮ. இங்க ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரீயா இருக்காங்க, அதை வந்து சந்தோஷப்படுத்த விட்டு இவர் வந்து இப்படி பண்றாரு. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಸ್ವಸ್ಥ ಹೋಗಿದ್ದಾಳೆ, ಅದನ್ನ ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡ್ಬಿಟ್ಟು ಅವರು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 15வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஞாயிற்றுக்கு நீ வந்து சப்பத் நாள் போய் உன் மாடை போய் நீ கட்டி விட மாட்டியா? அந்த வேலை செய்ய மாட்டியா? நான் இங்க ஒருத்தருக்கு குணப்படுத்தி இருக்கிறேன், நீ அதுல சந்தோஷப்படாம நீ மாத்திரம் வேலை செய்யற, மத்தவங்கள வந்து நீ குணமாவது நீ ஏன் வந்து நீ துக்கப்படுற அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಎತ್ತನಾಗಲಿ ಕತ್ತೆನಾಗಲಿ ಗೋದಿನಿಂದ ಬಿಚ್ಚಿ ನೀರು ಕುಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಹಿಡಿದುಕೊಡಕ್ಕಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ವಾ? ಇಂಥ ಕೆಲಸ ನೀನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, ನಾನು ಒಂದು ಗುಣಪಡಿಸೋ ಕೆಲಸ ಮಾಡಬಾರ್ದಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பிசாசு 18 வருஷமா ஆபிரகாமோட மகள்வா 18 வருஷமா இதுல இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்காரு, நீங்க சந்தோஷப்படணும்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಬ್ರಾಹ್ಮನ ವಂಶದವಳಾಗಿದ್ದಾಳ, 18 ವರ್ಷದಿಂದ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿದ್ದಳು, ಇವತ್ತು ಸುಖ ಹೊಂದಿದ, ನೀನು ಸಂತೋಷ ಪಡಬೇಕಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ எந்த அளவுக்கு பாருங்களேன், எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆண்டவருடைய கட்டளைகளை பிடித்திருந்தாங்க. பட் ஆனா நன்மை செய்யறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஒரு நல்லது நடந்தா அவங்க சந்தோஷப்படுறதோட அவங்க வந்து ஆண்டவரை வந்து விரோதமா பேசுறாங்க. அவங்க ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ದೇವರ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನ ಪರಿಪಾಲಿಸುವಂತ ಇವರು ಒಳ್ಳೆಯದು ನಡೆದ ತಕ್ಷಣ ಅವರು ಸಂತೋಷ ಪಡೆದುಬಿಟ್ಟು ದೇವರ ಕೆಲ ಕೊರತೆಗಳನ್ನ ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಕಂಡಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால அதுக்கு தான் ஜீசஸ் வந்து அவரை பார்த்து என்ன சொல்றாரு? ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நாடகம் நடிக்கிறவங்களே அப்படின்னு சொல்றாரு. ஹிப்போக்ரேட்னா கப்பட்டிகளோட கன்னடದಲ್ಲಿ மாய்மாலக்காரர்கள் அப்படிதானே சிஸ்டர் சொல்றாங்க. மாய்மாலக்காரங்களே ஏன் ஆக்டர் அப்படின்னா அந்த கிரேக் வேர்ட், அதோட கிரேக்கோட மீனிங் என்னன்னா ஆக்டர். ஏன் நடிக்கிறீங்க இப்படி, நீங்க ஏன் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. ಕಪಟಿಗಳು ಯಾಕೆ ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಟಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಯೇಸು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.